students, welcome to Just Add Max. In the video la நம்ம section 2.7 ல இருக்கிற first 4 example sums பார்க்கலாம். So first example sum, example 2.23. Check whether the following sequences are in AP or not. So first subdivision பார்த்தீங்கன்னா x plus 2, 2x plus 3, 3x plus 4 etc. கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு இங்கே ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சீக்வன்ஸ் ஏபியில் இருக்கா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. அதாவது அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷனில் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன்னா என்னன்னு தெரியும். ஒரு சீக்வன்ஸ் இருக்குது, அதோட காமன் டிஃப்ரென்ஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த சீக்வன்ஸ் வந்து அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷனில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ நம்ம இந்த சீக்வன்ஸ் ஏபியில் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு இந்த ஒவ்வொரு டேர்முக்கும் நடுவில் இருக்கிற காமன் டிஃப்ரென்ஸ் வந்து சேமாக இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம அதாவது டூ டேர்ம்ஸாக சப்ராக்ட் பண்ணி பார்க்கணும். ஸோ சப்ராக்ட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு சேம் ஆன்சர் வந்ததுன்னா நம்மளோட சீக்வன்ஸ் அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷனில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ ஏபிங்கிறதால ஃபர்ஸ்ட் டேர்ம் T1, செகண்ட் டேர்ம் T2, தேர்ட் டேர்ம் T3 இப்படி போயிட்டே இருக்கும். ஸோ இப்போ நம்ம T2 minus T1 ஃபர்ஸ்ட் என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஸோ T2 minus T1 is equal to 2x plus 3 minus x plus 2. ஸோ minus x plus 2 ப்ராக்கெட் இல்லாமல் போட்டுறாதீங்க, ஆன்சர் தப்பாக வந்துடும். ஸோ ஃபர்ஸ்ட்டு ப்ராக்கெட் போட்டுட்டு அதுக்கப்புறமா மைனஸை உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ 2x plus 3 minus x minus 2 which is equal to 2x minus x, x, 3 minus 2, 1. ஸோ x plus 1. ஸோ நமக்கு T2 minus T1 x plus 1 வந்திருக்கு. அதே மாதிரி இப்போ நம்ம T3 minus T2 பண்ணணும். ஸோ T3 minus T2 is equal to T3 3x plus 4 minus 2x plus 3 which is equal to 3x plus 4 minus 2x minus 3 which is equal to 3x minus 2x x plus 4 minus 3 plus 1. ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா இங்கே T2 minus T1 x plus 1 தான் வந்திருக்கு, T3 minus T2 x plus 1 தான் வந்திருக்கு. அதாவது நம்மளோட காமன் டிஃப்ரென்ஸ் வந்து சேம் தான். தட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் இஸ் ஈக்குவல். therefore the sequence x plus 2, 2x plus 3, 3x plus 4 etc. is in AP. ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா T2 minus T1 and T3 minus T2 வந்து ஈக்குவலாக இருக்குது. ஸோ T2 minus T1 is equal to T3 minus T2. ஸோ இந்த மாதிரி காமன் டிஃப்ரென்ஸ் சேமாக இருந்ததுன்னா நம்மளோட சீக்வன்ஸ் அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷனில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த சம்க்கு நம்ம காமன் டிஃப்ரென்ஸ் சேமாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2, 4, 8, 16 etc. ஸோ இதுவும் அதே மாதிரி தான். T2 minus T1, T3 minus T2 எல்லாமே சேமாக வருதான்னு செக் பண்ணோம். ஸோ T1, T2, T3, T4. ஸோ ஃபர்ஸ்ட்டு T2 minus T1 which is equal to 4 minus 2, 2. அதுக்கப்புறம் T3 minus T2. ஸோ T3 minus T2 என்ன வரும்? 8 minus 4 which is 4. இங்கே பார்த்தீங்கன்னா T2 minus T1 is not equal to T3 minus T2. ஸோ நாட் ஈக்குவல்னா என்ன அர்த்தம்? அதோட காமன் டிஃப்ரென்ஸ் வந்து ஈக்குவலாக இல்லை. காமன் டிஃப்ரென்ஸ் ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் அந்த சீக்வன்ஸ் வந்து ஏபியில் இருக்கும். காமன் டிஃப்ரென்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னா அந்த சீக்வன்ஸ் வந்து ஏபி கிடையாது. ஸோ இதுக்கு நீங்கள் ரீசன் எப்படி எழுதணும்னா the difference between consecutive terms is not equal, therefore the sequence அவங்க கொடுத்துருக்குற சீக்வன்ஸ் எழுதிக்கோங்க 2, 4, 8, 16 etc. is not in AP. So T2 minus T1 not equal to T3 minus T2 எழுதிட்டு ரீசன் எழுதணும். So the difference between consecutive terms is not equal, therefore the given sequence is not in AP. So common difference equal இருந்தால் AP, common difference not equal இருந்தால் the sequence is not in AP. So இப்போ third subdivision. 3 root 2
5 root 2, 7 root 2, 9 root 2, etc. So இதுவும் T1, T2, T3, T4. So again T2 minus T1 which is equal to 5 root 2 minus 3 root 2 which is 2 root 2. So 5 root 2 லேருந்து 3 root 2 minus பண்ணோம் நமக்கு 2 root 2 கிடைக்கும். So T3 minus T2 again என்ன பண்ணணும் 7 root 2 minus 5 root 2. இதுவும் 2 root 2 தான். Next T4 minus T3. So 9 root 2 minus 7 root 2 which is equal to 2 root 2. So therefore இதுக்கு நம்ம எப்படி ரீசன் எழுதணும் T2 minus T1 is equal to T3 minus T2 is equal to T4 minus T3. So இதோட common difference எல்லாமே equal. So the difference between consecutive terms is equal. So நமக்கு இந்த சம்முக்கு common difference வந்து equal இருக்கு. Therefore the given sequence 3 root 2, 5 root 2, 7 root 2, 9 root 2 etc. is in AP. So ஒரு sequence கொடுத்து arithmetic progression இல்லையா அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா நீங்கள் common difference ஏமா இருக்கான்னு செக் பண்ணி reason எழுதி answer எழுதிடணும். ஸோ இப்போ நம்ம second sum பார்க்கலாம். So second example 2.24. Write an AP whose first term is 20 and the common difference is 8. So solution இங்கே வந்து நம்மளை என்ன கேட்டிருக்காங்கன்னா நம்மளை arithmetic progression எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு அவங்க கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷன் ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து 20ன்னு சொல்லியிருக்காங்க, காமன் டிஃப்ரென்ஸ் 8ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு கிவன் எழுதிக்கோங்க. கிவன் ஃபர்ஸ்ட் டேர்ம் இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் டேர்ம் நமக்கு தெரியும் எப்போவுமே ஏவாக தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் இஸ் ஈக்குவல் டு ஏ இஸ் ஈக்குவல் டு 20, காமன் டிஃப்ரென்ஸ் is equal to D. So common difference ஓட notation D. D is equal to 8ன்னு கொடுத்துருக்காங்க. So 8. ஸோ நமக்கு வந்து arithmetic progression எப்படி இருக்கும்னு தெரியும். ஸோ arithmetic progression is A, A plus D, A plus 2D, A plus 3D, etc. ஸோ arithmetic progression வந்து ஜென்ரலாக இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணி அவங்க கேட்டுக்கிற arithmetic progression கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ arithmetic progression is A, A plus D, A plus 2D, A plus 3D, etc. ஸோ இதில் நம்ம A and D வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி AP கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு A வேல்யூ is 20, அதை அப்படியே எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 20 plus 8. ஸோ A plus Dனா 20 plus 8. நெக்ஸ்ட்டு A plus 2D. So 20 plus 2 into 8. Next 20 plus A plus 3D கொடுத்துருக்காங்க. So 3Dக்கு பதிலாக 3 into 8. So 3 into 8 etc. So etc கண்டிப்பாக போடணும், மறந்துடாதீங்க. ஸோ இப்போது இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணிடலாம். ஸோ 20, 20 plus 8 28. நெக்ஸ்ட்டு 20 plus 8 2s are 16. Next 20 plus 8 3s are 24, etc. So which implies என்ன கிடைக்கும் இப்போ 20, 28, 20 plus 16 36. So 36, 20 plus 24 44. So 44, etc. is the required arithmetic progression. ஸோ இது ஒன்றுமே இல்லை, உங்களுக்கு இந்த ஃபார்முலா இல்லை, ஜென்ரல் ஏபி தெரிஞ்சாலே உங்களுக்கு போதும், அதில் சப்ஸ்டியூட் பண்ணி நீங்கள் ஈஸியாக எழுதிடலாம். ஸோ A plus D, A plus 2D, A plus 3D, etc. இதில் சப்ஸ்டியூட் பண்ணி நீங்கள் ஆன்சர் எழுதிடணும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு தேர்டு 2.25. Find the 15th, 24th and
nth term. ஸோ nth termனா இங்கே general term நமக்கு தெரியும் of an AP given by 3, 15, 27, 39 etc. ஸோ சொல்யூஷன். ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா அவங்க வந்து ஒரு arithmetic progression நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த arithmetic progressionல first 4 terms கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த AP யூஸ் பண்ணி நம்மளை 15th, 24th and nth term கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ 15th termனா என்ன? T15. அதே மாதிரி 24th termனா T24, nth termனா Tn. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஃபர்ஸ்ட்டு நம்ம ஃபர்ஸ்ட் டேர்ம் அண்ட் காமன் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சி வச்சுக்கணும். ஏன்னா நமக்கு ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு தேவைப்படும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்கிற ஏபியில் 3, 15, 27, 39 இருக்குது. ஸோ இதை வச்சு நம்ம காமன் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் இஸ் ஈக்குவல் டு ஏ இஸ் ஈக்குவல் டு 3. நெக்ஸ்ட்டு காமன் டிஃப்ரென்ஸ் இஸ் ஈக்குவல் டு டி இஸ் ஈக்குவல் டு. ஸோ காமன் டிஃப்ரென்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்? செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம், அதாவது T2 மைனஸ் T1 விச் இஸ் ஈக்குவல் டு T2 வந்து 15, T1 வந்து 3. ஸோ 15 மைனஸ் 3 12. ஸோ நம்மக்கிட்ட இப்போது ரெண்டு ஃபர்ஸ்ட் டேர்ம் அண்ட் காமன் டிஃப்ரென்ஸ் ரெண்டுமே இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் 3, காமன் டிஃப்ரென்ஸ் 12. ஸோ நமக்கு ஜென்ரல் டேர்மோட ஃபார்முலா ஏற்கனவே தெரியும், நம்ம இன்ட்ரடக்ஷன் வீடியோவில் பார்த்தோம். ஸோ ஜென்ரல் டேர்ம் Tn is equal to a plus n minus 1 into d. ஸோ இதுதான் வந்து ஜென்ரல் டேர்மோட ஃபார்முலா. Tn is equal to a plus n minus 1 into d. ஸோ இப்போ இதில் நமக்கு T15, T24 and Tn கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட்டு T15 கண்டுபிடிச்சிடலாம். T15 கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இந்த ஜென்ரல் டேர்ம் ஃபார்முலா Tnல நம்ம nக்கு பதிலாக 15 சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ இதில் Tn is equal to a plus n minus 1 into dல nக்கு பதிலாக நம்ம 15 சப்ஸ்டியூட் பண்ணணும். aக்கு பதிலாக 3 போட்டுக்கோங்க and dக்கு பதிலாக 12 போட்டுக்கோங்க. ஸோ T15 is equal to aக்கு பதிலாக 3. ஸோ 3 plus n minus 1 bracketsல. ஸோ 15 minus 1 into d. d வந்து 12 which is equal to 3 plus 15 minus 1 14. ஸோ 14 into 12. ஸோ 14 into 12 வேல்யூ கண்டுபிடிச்சிக்கோங்க. ஸோ 168. ஸோ 3 plus 168 which is equal to 171. ஸோ T15ஓட வேல்யூ நமக்கு 171 கிடச்சிருக்கு. ஸோ இதுக்கு நமக்கு ஜென்ரல் டேர்ம் ஃபார்முலா கிளியராக தெரியணும். ஜென்ரல் டேர்ம் ஃபார்முலா தெரிஞ்சதுன்னா நம்ம nக்கு பதிலாக அவங்க கேட்டிருக்கிற நம்பர் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம அந்த டேர்மை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதே மாதிரி தான் இப்போ நம்ம 24க்கு பண்ண போகிறோம். ஸோ nக்கு பதிலாக 24 சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. ஸோ T24 is equal to 3 plus 24 minus 1 into 12 which is equal to 3 plus 24 minus 1 23. So 23 into 12 which is equal to, so 23 into 12 176. So 3 plus 176 which is equal to, sorry, 276. So 3 plus 276 which is equal to 279. So T24 ஓட வேல்யூ நமக்கு 279 கிடைச்சிருக்கு. ஸோ T15 ஓட வேல்யூ 171, T24 279 ரெண்டுமே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம ஜென்ரல் டேர்ம் Tn கண்டுபிடிக்கணும். ஸோ ஜென்ரல் டேர்ம் Tnோட ஃபார்முலா நம்மக்கிட்ட ஏற்கனவே இருக்குது. ஸோ Tn is equal to a plus n minus 1 into d. ஸோ இதில் நமக்கு அவங்க nth டேர்ம் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த n அப்படியே வச்சுட்டு a and dக்கு பதிலாக மட்டும் நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். அதுதான் வந்து nth டேர்ம். ஸோ இப்போது Tn is equal to aக்கு பதிலாக 3 சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க, ப்ளஸ் n வந்து இதில் நம்ம அப்படியே வச்சுக்கலாம். ஸோ n minus 1 into 12 which is equal to 3 plus இந்த 12ல உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, 12n minus 12 which is equal to 12n minus 3 minus 12 minus 9. So therefore Tn நமக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா 12n minus 9 கிடைச்சிருக்கு. ஸோ இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா AP கொடுத்துருக்காங்க,
15th 24th and nth term கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு ஜென்ரல் டேர்ம் ஃபார்முலா தெரியும். Tn is equal to a plus n minus 1 into d. ஸோ 15th and 24th டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம nக்கு பதிலாக 15 and 24 சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். அகெயின் nth டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம n அப்படியே வச்சுட்டு a and dக்கு பதிலாக நம்மக்கிட்ட இருக்கிற வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நமக்கு ஜென்ரல் டேர்ம் கிடச்சிரும். ஸோ இப்போது 4th எக்ஸாம்பிள். ஸோ 4th எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நமக்கு நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா நம்ம ஏற்கனவே இன்ட்ரோடக்ஷன் வீடியோவில் பார்த்துருந்தோம். ஸோ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் 4th sum 2.26. ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இன் த ஏபி. ஸோ அவங்க ஏபி கொடுத்துருக்காங்க 3, 6, 9, 12 எக்ஸெட்ரா 111. ஸோ இந்த ஏபி பார்த்தீங்கன்னா நமக்கு லாஸ்ட் டேர்ம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ஃபைனைட் ஏபி. ஸோ ஃபைனைட்னா என்ன அர்த்தம்? கவுண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஏபியில் நம்ம எத்தனை டேர்ம்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்மக்கிட்ட ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் அண்ட் லாஸ்ட் டேர்ம். ஸோ லாஸ்ட் டேர்ம் கொடுத்துருந்தா மட்டும்தான் நம்மளால் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அதோட ஃபார்முலா n is equal to l minus a by d plus 1. ஸோ இதில் நம்ம n தான் வந்து நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். ஸோ இதில் l வந்து லாஸ்ட் டேர்ம், a வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம், d வந்து காமன் டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த ஏபியிலேருந்து நம்ம லாஸ்ட் டேர்ம், ஃபர்ஸ்ட் டேர்ம் அண்ட் காமன் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சோன்னா நம்ம நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஏபியில் ஃபர்ஸ்ட் டேர்ம் இஸ் ஈக்குவல் டு a இஸ் ஈக்குவல் டு 3. ஸோ ஃபர்ஸ்ட் பொசிஷனில் இருக்கிறது ஃபர்ஸ்ட் டேர்ம். ஸோ a இஸ் ஈக்குவல் டு 3. இப்போ நமக்கு லாஸ்ட் டேர்ம் வேணும். லாஸ்ட் டேர்ம் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக இருக்கிற நம்பர். ஸோ லாஸ்ட் டேர்ம் இஸ் ஈக்குவல் டு l இஸ் ஈக்குவல் டு 111. இப்போ காமன் டிஃப்ரென்ஸ் வேணும். ஸோ காமன் டிஃப்ரென்ஸ் இஸ் ஈக்குவல் டு d இஸ் ஈக்குவல் டு t2 minus t1. ஸோ t2 minus t1 என்ன? 6 minus 3 which is equal to 3. ஸோ நம்மக்கிட்ட இப்போது a, l and d வேல்யூஸ் இருக்குது. இதை அப்படியே இந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ n is equal to l minus a by d ப்ராக்கெட்ஸில் இருக்குது, ப்ளஸ் 1 தனியாக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட்டு l வந்து 111 மைனஸ் ஏயோட வேல்யூ 3 by டியோட வேல்யூ அகெயின் 3. ஸோ இதுக்கு ஒரு ப்ராக்கெட் போட்டுக்கோங்க, ப்ளஸ் 1. ஸோ இப்போ நம்ம இந்த ப்ராக்கெட்டை சால்வ் பண்ணிட்டு வர ஆன்சர் கூட ப்ளஸ் 1 ஆட் பண்ணிக்க போகிறோம். விச் இஸ் ஈக்குவல் டு 111 மைனஸ் 3 இஸ் 108 by 3 ப்ளஸ் 1. ஸோ இப்போது இந்த 108யும் 3யும் கேன்சல் பண்ணிக்கோங்க. ஸோ 3 3s are 9, ரிமைண்டர் 1, 3 6 are 18 which is equal to 36 plus 1 which is equal to 37. ஸோ n is equal to 37 நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ அதாவது இந்த ஏபியில் மொத்தம் 37 டேர்ம்ஸ் இருக்குது. ஸோ இந்த T37 தான் வந்து 111, T1 வந்து 3, T2 6, T3 9 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். T37ஓட வேல்யூ 111. ஸோ நமக்கு நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கணும்னா கண்டிப்பாக லாஸ்ட் டேர்ம் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா நமக்கு ஃபார்முலாவில் l மைனஸ் a by d ப்ளஸ் 1ன்னு இருக்குது. ஸோ இந்த ஃபார்முலா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஏபியிலேருந்து a, l and d வேல்யூஸ் கண்டுபிடிச்சி சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ இந்த சம்மோட நமக்கு ஃபர்ஸ்ட் 4 எக்ஸாம்பிள் சம்ஸ் முடியுது. ரிமைனிங் எக்ஸாம்பிள் சம்ஸை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.